வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மட்ட உருவா சேனல்ல இருந்து உறவுகள் தொடர்கதை அப்படின்னு தம்ப்நெயில் வச்சிருக்கிற வில்லன் யாருடா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலை பார்த்தோன்னே ஓரளவு ஜட்ஜ் பண்ணிட்டேன் இது எந்த மாதிரின்னு சொல்லி. ரிலேட்டிவ்ஸாக இருந்து வில்லனாக இருப்பாங்களா அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஒரு சில படங்கள் ஏன்டா வச்சுருக்காருன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. மெய்யழகர்லாம் எதுக்கு வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கேன். ஒருவேளை அவர் வேறு மாதிரி எதுவும் கொண்டு போகலாம் வீடியோவை. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட். பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. ஹாய் கேஸ் கைஸ் எங்க ஏன் அவ்வளோ இந்த மாதிரி உட்கார்ந்து எதிர்பார்க்கல. வில்லன் வில்லனுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஏன்னா வில்லன்னு தமிழ்ல படம் இருக்கு, மலையாளத்துல படம் இருக்கு, கன்னடத்துல படம் இருக்கு, தெலுங்குல படம் இருக்கு, ஹிந்தியில படம் இருக்கு, ஏன் இங்கிலீஷ்ல கூட படம் இருக்கு. டே அட்மின் சுத்தி வச்சு பேசாம மூடிட்டு மேட்ருக்கு வாயா. ஓகே, இப்போ ஒவ்வொரு படத்துலயும் நல்லவன் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் ஹீரோ. எஸ் அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் கெட்டவன் ஒருத்தர் இருப்பான், அவன் தான் வில்லன். எஸ் அந்த வில்லனுக்குன்னு ஒரு சில ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. முதல்ல தமிழ் சினிமால வில்லன்ஸ் எடுத்துட்டா ஒன்னு அரசியல்வாதியா இருப்பான், இல்ல கார்பரேட் காரனா இருப்பான், இல்ல டான் ரவுடியா தான் இருப்பான். இந்த ஆங்கிரி எல்லாம் அவனை போய் தட்டி கேட்பாரு. இப்போ ஒரு படத்துல வில்லன் எடுத்துட்டா அவன் அந்த குடும்பத்துல ஒரு ஆளா தான் இருப்பான். இது ஒண்ணு இப்ப வந்துட்டு இருக்க ஸ்டோரி எல்லாம் இல்ல. 60s இருந்தே வர இன்னர் ஃபேமிலி கான்ஃபிளிக்ஸ் தான். ஆனா என்ன அப்பலாம் அப்பப்போ வரும், இப்ப எப்பவுமே வருது. குடும்பம் சீரியல்ல மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். தமிழ் சினிமாவுல ஒரு காமன் மேன் அரசியல்வாதி எதுக்குறது, ஒரு தாத்தா எதுக்குறது, இல்ல ஒரு கார்பரேட் காரன் எதுக்குறது, இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே இருக்குன்னு ஆடியன்ஸா மாறிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்களுக்குள்ளே போர் அடிச்சிருச்சு. அதனால எதுக்கு கதைகளை வெளியே தேடணும், வாங்க வீட்டுக்குள்ளே தேடுவோம். ஒரு வீட்டுல அப்பனுக்கு பையனுக்கு ஆக மாட்டேங்குது, போடு பகையை மூட்டி விடு, சண்டையை முட்டி விடு, அதுதான் கதை. ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷ், போடு கத்தி எடுத்து குத்தி விடு, கதை கன்ஃபார்ம். இதுதான் இப்போ இருக்க தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட் கதைகள் ஆஃப்டர் பேண்டமிக். இப்போ அஜித் ஃபேன்ஸ்களே இந்த படத்தை பத்தி பேச வெக்கப்படுற, எதுக்குமே வக்கீலாத வலிமைப்படுத்துற கதை என்ன? அன்எம்ப்ளாய்ட் தம்பி ஒருத்த அண்ணன் முதல்ல குத்துறான், அண்ணன் தம்பி சண்டை. அஜித் படத்துல முதுகுல குத்துறதெல்லாம் ஒரு அம்சம். என்ன நிறைய பேர் முதுகுல குத்துறானுங்க, பழகிடுச்சு. கதையெல்லாம் கூட ஐயா படம் பண்ணுவாரு, ஆனா முதல்ல குத்துற மேட்டர் எல்லாம் படம் பண்ணவே மாட்டாரு. இதெல்லாம் ஒரு மேட்டரா நீங்க உதாசீனப்படுத்திட வேணாம். அப்படி விழாமூச்சிக்கு வாங்க, பொண்டாட்டிக்கும் ஹஸ்பண்டுக்குள்ள நடுவுல வீசல். அதனாலதான் அந்த கதையை ஸ்டார்ட் ஆகுது. படத்துலயுமே த்ரிஷா தான் அவர் முதல்ல குத்துற மாதிரி சோபிச்சு கொண்டு போவாங்க. சோ மறுபடியும் வீட்டுக்குள்ள வீசல். அடுத்து 2022ல வந்த ஒரு படம். இந்த படம் ஏன் ஓடிச்சு, எதுக்காக ஓடிச்சு, எப்படி ஓடிச்சு, எதனால ஓடிச்சுன்னு அப்பப்போ சோசியல் மீடியால குழம்பி போக ஒரு படம் விட்டான். அந்த படத்துல மேஜர் கான்ஃப்ளிக்ட், டாக்ஸிக் அப்பா பையன். இதுக்கு பையன் நடிச்சீங்க. பிரகாஷ் ராஜ் 2 படத்துல அப்பாவை பண்ணாரு, விருமன் அண்ட் திருச்சிற்றம்பலம். பையனை நீங்க போய் திட்டுறீங்க சார், அதுதான் சீன். இது வந்து இந்த அப்பா பையன் பிரச்சனைன்னு வரும்போது அண்ணா படம் தான் ஒரு தனி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி இருக்கு. இதுல வரிசையா 3 படம் இதே டெம்ப்ளேட்ல பண்ணி ஹேட்ரிக் கொடுத்திருக்காப்ல. வாரிசுல அப்பாவை வெறுக்கும் பையன், லியோல அப்பாவை அடிக்கும் பையன், கோட்ல அப்பாவை அழிக்க நினைக்கும் பையன். இப்படி அப்பா படம் எடுத்த சமுத்திரக்கனி ஆடி போற அளவுக்கு அப்பாவோட மல்லு கட்டிருக்காரு. சார் உங்க படத்துல தொடர்ந்து அப்பாவை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறீங்களே, அது காரணம் என்ன? வேற என்ன, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் தான். அவரும் முன்னாடியே ஒரு படம் பண்ணிட்டு போன வருஷம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்ல இணைஞ்சிட்டாப்ல. மத்த எல்லா படத்துலயும் அப்பாவை கொலை நினைக்கும் பையன், ஆனா இதுல மகனை கொன்ற அப்பா. ஏன் காலடியில வளர்ந்த கதை இத வச்சு ஒரு பேர் போனவர்னால நீங்க அடிங்க மத்தவங்கள ஏவி விடுவாரு. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்ன்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு களை எடுக்க வேண்டிய காலம். You give man, why me? எல்லாரையும் நேசிக்கணும், ஒன்ன மட்டும் நேசி. இருக்கட தெரியாம இருண்டு போயிரும்டா. சிவனேன பணக்கார டெம்ப்ளேட்டா படம் பண்ணிட்டு இருந்த ஆராகாந்த் புதஞ்சு போன தங்க பதக்கம் கான்செப்ட்ல ஒரு படம் பண்ணாரு, மகனை கொன்ற நைனா. அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? நேர்ம தவறுனதுனால தான் பெத்த மகனை சுட்டு கொன்னவன்டா எங்க முத்துவேல் பாண்டி. ஜெயில சொந்த மானையை கொண்டாடதான்டா உனக்கு வேட்டையில குழந்தைய பிறக்கல இல்ல. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. டேய் சேனாபதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீயும் பையனை கொண்டு ஜாலி சுத்திட்டு இருக்க, நானும் என் பையனை கொண்டு ஜாலி சுத்திட்டு இருக்கேன். அடுத்து இவரோட மாஜி மருமகனும் இதே டெம்ப்ளேட்ல ஒரு படம் எழுதி எடுத்தாரு. அண்ணன் தம்பி 2 பேரும் முதல் குத்திடுவானுங்க. மத்த படத்துலயாச்சும் ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருதுன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். இதுல எதுக்காக முதல்ல குத்துனானு எவனுக்குமே புரியாது. அப்படி ஒரு படம் அண்ணன் பாத்துருவானுங்க, இருந்தாலும் சும்மா தோணுச்சு
என்னாச்சுனே என்னடா குத்தி விட்ட அப்படின்னு சேம் ப்ராப்ளம். அண்ணன் தம்பி பகை. அவங்க அண்ணன் தம்பிடா அடிச்சுக்குவாங்க புடிச்சுக்குவாங்க, அடுத்த ஆளு கை வச்சா விடவே மாட்டானுங்க. இவங்க எல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. என்ன சியான் மட்டும் சொம்பையா? அவருக்கு இருக்கு இந்த டெம்ப்ளேட்ல ஒரு படம் மகான். இன்னைக்கு உன்னை செம பெரட்டி பெரட்டா விட மாட்டேன். சொன்ன கேளுங்க. பாஞ்சு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டே அடிப்பாரு. பணியன் சேனா கே கே மாதிரியா கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஈரம் இருக்கும் நைனா. அதனால கொல்லாம போலீஸ்ல மாட்டி விட்டுருவாரு. அட பாவி. கம்பின்றது கோபுரால அண்ணன் தம்பி பகை. You in Tamil Nadu, Tamilan. I in England, English man. சிம்பு நடிச்ச 10 தலையிலையும் சொந்த தங்கச்சி புருஷனை கொன்ற அண்ணன். போன வருஷம் எல்லாராலையும் புகழப்பட்ட கொண்டாடப்பட்ட 2 படம் மெய்யழகன் அண்ட் லப்பர் பந்து. மெய்யழகன்ல சொந்தத்துக்குள்ள இருக்கும் டிஸ்டன்ஸ் எசிடேஷன் தான் கதை. என்ன கண்டுபிடிக்க முடியலதா? அத்தா இங்க வாங்க, நான் யாருன்னு தெரியுமா? எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நீங்க வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. லப்பர் பந்துல மாமனார் அண்ட் மருமகன். சரி உடனா உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு, 2 பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுப்போம். பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனாரு. அடுத்து இளம் புயல் ஜெயமரவி நடிச்ச பிரதர். டைட்டிலே பிரதர்னு வச்சு அக்கா தம்பி மாமாக்குள்ள நடக்கும் நாடகத்தனமான நாடகம். நீங்களா இருக்கிற தைரியத்துல தான் என் தம்பியை மாத்தி காட்டுறேன்னு எங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். சைடுல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற. சமபாட்டு இது. இதுக்கப்புறம் என் தம்பியால இந்த வீட்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். தன் தம்பியால் நடந்த விபரீதம். வளர்ப்பு சரியில்லை, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. யார்கிட்ட சாரி ஆனந்தி எடுத்த அதிரடி முடிவு. வீட்டை விட்டு வெளியேறிய அக்கா மற்றும் தம்பி. சொல்லுமா என்ன நடந்தது? அக்கா வீட்டை விட்டு வெளியே கூட்டு வந்துட்டேன். கேள்விக்குறியான ஆனந்தி வாழ்க்கை. பிரதர் திங்கள் மற்றும் வெள்ளி தினம் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். பிரதர் முன்னாடி வந்த சைரன்ல அப்பா பொண்ணு சொல்லும் போது அவன் ஞாபகம் வருது மகாராஜா. ஆண்டவரே, இன்னொரு படம் இருக்கு, அப்பா காப்படிச்ச பொண்ணு. என்னதுடா? லால் சலாம். நான் தண்டா பண்ணுவேன், ஏதோ சரி நான் தண்டா பண்ணுவேன். ஹார்டிஸ்க்கு காணாம போயிடுச்சு அப்படினா தாய் தகப்பன் மாமன் அண்ணி அத்தை மாமனார் முறைமாமன் முறைமாமி சித்தி சித்தப்பா பெரியம்மா கல்யாணம் பண்ண போறவங்க எல்லாரும் ஒண்ணா படிப்பாங்க. இப்படிதான் தம்பி அந்த விசில் படத்துலயும் பண்ணுவாங்க. பார்க்கவே பாவமா இருக்கும். பொன்னியின் செல்வன்ல எல்லாருமே ஒரே கண்ட்ரி, ஆனா அவனுக்குள்ள இருக்காது நன்றி. கசின் ரிலேஷன்ஸ் மட்டும் என்ன தக்காளி தொக்கா, அதுக்கு வந்துச்சு பிளடி பக்கர். குடும்பமா இது? அவ இவனை கொல்றான், இவன் அவனை கொல்றான், அவ இவனை கொல்றான், இவன் எவனை கொல்றான். சின்ன தலைவன் 2018 ஒரு படம் பண்ணா செக்கச்சி வந்த ஸ்கை. இப்ப எனக்கு 14 வயசு இருக்கும். காக்கி சட்டை படம் பார்த்தேன். அதுல வில்ல அவங்க அப்பனையே கொல்லுவான். என்னதான் அவன் வில்லனா இருந்தாலும் அது எப்படி அவங்க அப்பனையே கொல்லுவான்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாம ஆச்சரியமா பார்த்தேன். ஆனா இப்போ அதை விடு. எப்படியோ இந்த டெம்ப்ளேட்னால இன்னொரு டெம்ப்ளேட்டை மறந்துட்டானுங்க. அண்ணன் தங்கச்சி டெம்ப்ளேட். பாசமலரே. அப்படிப்பட்ட பாசமலர் தங்கச்சி அண்ணனை கொல்லுவாளே, என்ன படாது? வீரசிம்மா ரெட்டி கேடிடா. கிளைமேக்ஸ்ல பையனே அப்பாவை கொல்றான். புதுப்பேட்டை, கைதிண்டேரி, அமைதிப்படை. அப்பா பையனுக்குள்ள வேணா சண்டை இருக்க மாதிரி காட்டலாம், ஆனா அம்மா பையனுக்குள்ள பிரச்சனை இருக்க மாதிரி காட்டவே முடியாது. ஏன்னா இது தமிழ்நாடு, தாய்நாடு. அம்மா பையனுக்குள்ள வேணா பிரச்சனை காட்டலாம், ஆனா அப்பாவுக்கு பிரச்சனை காட்டவே முடியாது. ஏன்னா டேட் லிட்டில் பிரின்சஸ். இதோ பாரு, உங்க அப்பா கிட்ட போய் நீ ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லிப்பாரு. சொல்லிதான் பாரு. டிவி சீரியல் எல்லாத்தையும் இப்ப சினிமா மாதிரி ஃபைட் சீன் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சினிமாவில் இப்ப டிவி சீரியல் மாதிரி குடும்ப சண்டை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதனால குடும்ப சண்டை காட்டுறது இல்ல, ராசு மதுரை வந்தா மாஸ் இல்ல பாண்டியராஜ் தான் மாஸ். ராசு மதுரை வந்தா மாஸ் இல்ல பாண்டியராஜ் தான் மாஸ். 1000 படங்கள் வீட்டுக்குள்ள சண்டை வச்சு படம் எடுத்தாலும் ஒரு வீசேகர் எடுக்கிற படத்துக்கு ஈக்குவலா வராது. டிராமா இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ப்ராக்ரெசிவ் ரைட்டிங் வேணுமா அதுவும் இருக்கும், ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கும். என்றும் வீசேகர் கண்ணியாக கடமைப்பட்டுள்ளேன். உறவுகள் தொடர்கதை. பாய் ஃப்ரம் மட்டூர்காட். முடிஞ்சு சின்ன வீடியோ தானா? பல்லடம் அருகே வேறு சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்ததால் தங்கையை ஆணவ கொலை செய்த சொந்த அண்ணன். இன்னும் இப்படிதான் இருக்கானுங்க, வேறு சமூகம் அது இதுன்னுக்கிட்டு. ஓகே, நைஸ், நல்லா இருந்துச்சுங்க இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணையாரும் பத்மினியும் அந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பாரு. அந்த படத்தை பற்றி நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, செம்மையாக இருக்கும்.
அதுக்கு முன்னாடி லைகரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பாடே ஏன்டான்ற மாதிரி இருந்துச்சு. அதோட 2 வீடியோ ஸ்டார்டிங்கில் ஐக்காலில் கொடுத்துருப்பேன். இப்போயுமே என் ஸ்க்ரீனில் கூட வரும், செக் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஓகே நைஸ். வில்லன் யாருடா நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸைட்டிங் கண்டென்ட் ஃப்ரம் வரன்.